கட்சிக்குள் கஞ்சா விவசாயியை வளர்த்து அதன் மூலம் கட்சியை வளர்த்துள்ளது திமுக என்று கூறி அதிமுக சார்பாக பிரச்சாரம் செய்த நடிகை விந்தியா வாக்கு சேகரித்துள்ளார். சென்னை பெரம்பூர் காந்தி சிலை சந்திப்பில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து நடிகை விந்தியா பிரச்சாரம் செய்தார். அப்போது திமுக, காங்கிரஸ், பாஜக கட்சிகளை விமர்சிக்கும் வகையில் பல்வேறு பஞ்ச் வசனங்களை பேசி வாக்கு சேகரித்தார். நாட்டையே கஞ்சா போதைக்கு அடிமையாக்கி உள்ள ஒருவரை அறிவாலயத்தில் வைத்து திமுக அழகு பார்க்கிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். உள்ளூரில் ஓணான் பிடிக்க முடியவில்லை, டெல்லியில் டைனோசர் பிடிக்க போகிறார்களா என்றும் நடிகை விந்தியா விமர்சித்துள்ளார். இந்தியாவை காக்க ஸ்டாலினா அவரை தூக்கவே இல்லை, கஷ்டப்படுறாங்க. 4-5 பேர் சேர்ந்து தூக்குறாங்க, அவரை ஜீப்லயே உட்கார வைக்க முடியுது. இதுல இவரு இந்தியாவை காக்க போறாரா? உள்ளூர்ல ஓனா பிடிக்க துப்பில்ல, இவர் டெல்லிக்கு போய் டைனோசரஸ் பிடிப்பாரா? தமிழ்நாட்டு மக்களுக்கு 3 வருஷத்துல எதுவுமே செய்யல திமுக. ஆனா 6 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. அவ்வளோ கடன் வாங்கி மக்களுக்கு ஒரு நல்ல